அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரிங்களா? ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனான்னு செக் பண்ணும். ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நியூமிரேட்டரில் இருக்கக்கூடிய எஸ்ஸோட மேக்ஸிமம் பவர் பார்க்கும். நியூமிரேட்டரில் எஸ்ஸோட மேக்ஸிமம் பவர் 2 இருக்கு. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக கொடுத்துருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா எஸ், இதில் ஒரு எஸ், இதில் ஒரு எஸ், 3 எஸ் கொடுத்துருக்கு. அப்போ எஸ் டு தி பவர் 3 கொடுத்துருக்கு. ஸோ என்றைக்குமே நியூமரேட்டரோட வேல்யூ லெஸ் தென் டினாமினேட்டராக இருக்கும். ஸோ டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய பவர் அதிகமாக இருந்துச்சுன்னா இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லும். ஸோ கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். அதனால நம்ம டைரெக்டாகவே பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் அப்ளிகே பண்ணிக்க முடியும். ஸோ கிவன் ஃபங்க்ஷன் எஸ் ஸ்கொயர் plus 2s minus 2 divided by s into s plus 2 s minus 3 கொடுத்திருக்கு இல்லைங்களா? இதை பிரிச்சன்னா first term a by first term s plus b by second term s plus 2 plus c by third term s minus 3. so multiply by இந்த டேர்மால ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்றோம். இந்த டேர்மை தூக்கி இந்த இடத்துலையும் டினாமினேட்டர் இந்த டேர்மை தூக்கி 3 பிளேஸ்ல மல்டிப்ளை பண்றோம். ஏ பி சின்ற பிளேஸ்ல மல்டிப்ளை பண்றோம். இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குன்னு பார்த்தா, ஸோ நியூமரேட்டர்ல என்ன இருக்கு? எஸ் ஸ்கொயர் பிளஸ் 2s மைனஸ் 2 இருக்கு. ஸோ டினாமினேட்டர் இங்க மல்டிப்ளை பண்ணா ஏ எஸ் இருக்கு. அப்ப என்ன இல்லைன்னு பார்த்தா எஸ் பிளஸ் 2 எஸ் மைனஸ் 3 மிஸ்ஸிங். பின்ற பிளேஸ்ல மல்டிப்ளை பண்ணா s மிஸ்ஸிங், s மைனஸ் 3 மிஸ்ஸிங். சின்ற பிளேஸ்ல மல்டிப்ளை பண்ணா s மிஸ்ஸிங், s பிளஸ் 2 மிஸ்ஸிங். சரிங்களா? இப்போ என்னோட எய்ம் என்னன்னா 3 கான்ஸ்டன்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ 3 கான்ஸ்டன்ட் ஃபைண்ட் பண்றதுக்காக 3 ஆப்போசிட் சிம்பிளால ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ புட் s இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் சிம்பிள் பிளஸ் 2 கொடுத்துருக்கோம். அப்போ ஆப்போசிட் சிம்பிள் மைனஸ் 2 ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்குன்னா s ஸ்கொயர். So minus 2 whole square plus 2 into minus 2 minus 2 already இருக்கு equals to a opposite symbol போட்டு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். So b s க்கான opposite symbol minus 2, இங்க minus 2 minus 3 plus c into s க்கு opposite symbol போட்டா 0 ஆயிரும். அப்ப இங்க என்ன ஆகும்? minus 4 minus 2 whole square அப்போ plus 4 ஆயிரும். So இங்க 2 again 2 minus 4 ஆயிரும். minus 2 equals to b into minus 2 into minus 5 ஆயிரும் இல்லைங்களா? அப்போ LHS என்ன இருக்கும்? plus 4 minus 4 பேலன்ஸ் ஆயிரும். இப்போ minus 2 equals to b into minus plus 10 ஆயிரும். minus 2 minus 5 plus 10 ஆயிரும். அப்போ b யோட வேல்யூ என்ன வரும்னு கேட்டீங்கன்னா மைனஸ் 2 டிவைடட் பை 10 ஆகும். இல்லைன்னு என்ன பண்ணலாம்? மைனஸ் 1 பை 5 எழுதி b வேல்யூ மைனஸ் 1 பை 5. சரிங்களா? ஸோ அடுத்த கான்ஸ்டன்ட் ஃபைண்ட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் ஃபைண்ட் பண்ணிட்டோம். b யோட வேல்யூ மைனஸ் 1 பை 5. ஸோ அனதர் கான்ஸ்டன்ட் புட் z ஈக்குவல் டு அனதர் ஆப்போசிட் சிம்பல். புட் s is equal to பிளஸ் 2 போட்டோம். another opposite symbol மைனஸ் 3. அப்போ ஆப்போசிட்டா பிளஸ் 3 போட்டோம். அப்போ எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்கு? s ஸ்கொயர். ஸோ 3 ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ 3 மைனஸ் 2 ஈக்குவல்ஸ் டு ஆர்ஹெச்எஸ்ல a பிளஸ் 3 மைனஸ் 3 0 ஆயிரும். b அதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் போட்டா 0 ஆயிரும். இப்போ சிக்கு மட்டும்தான் வேல்யூ உண்டு. c 3 இன்டூ 2 பிளஸ் 3 9. அப்போ இங்க என்ன ஆகும்? 3 ஸ்கொயர்னா 9 பிளஸ் 2 இன்டூ 3 6 மைனஸ் 2. ஸோ இங்க சி 3 இன்டூ 2 பிளஸ் 3 5 ஆயிடும். ஸோ இங்க என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 பிளஸ் 6 15. 15ல 2 போச்சுன்னா 13. ஸோ 13 இஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ 5 15. அப்போ 15 சீன் ஆகும். அப்போ சியோட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 13 by 15. C-க்கான வேல்யூ 13 by 15. சரிங்களா? அடுத்து இன்னொரு கான்ஸ்டன்ட் ஃபைண்ட் பண்ணும்.
ஸோ +2 போட்டோம், -3 ஆப்போசிட் சிம்பிள் போட்டோம். அப்போ ஒன்னே ஒன்று மிஸ்ஸிங். என்ன இருக்கு? எஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். அப்போ புட் எஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அனதர் கான்ஸ்டன்ட் ஃபைண்ட் பண்றதுக்காக ஆப்போசிட் சிம்பிள் இல்லை. ஸோ அதனால புட் எஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எஸ்க்கு 0 போட்ட என்ன எல்ஹெச்எஸ்ல எஸ் ஸ்கொயர். ஸோ 0. 2 இன்ட்டு எஸ் அதுவும் 0. இப்போ -2 மட்டும் இருக்கு. ஸோ ஆர்ஹெச்எஸ் ஏ இன்ட்டு 0 + 2 இருக்கு. அப்போ வெறும் 2 மட்டும் இருக்கு. s -3 0 -3 plus b into 0 ஆயிரும், c into 0 ஆயிரும். சரிங்களா? அப்போ LHSல -2 மட்டும் இருக்கு. ஸோ -2 equals to a into 2 into -3 -6. அப்போ ரெண்டு மைனஸ் என்ன பண்ணலாம்? கட் பண்ணிக்கலாம். அப்போ ஏவோட வேல்யூ என்ன ஆகும்? ஏ வேல்யூ என்ன ஆகும்னா 2/6. இல்லைன்னா என்ன பண்ணலாம்? 1/3 போடுது. ஏ வேல்யூ 1/3. சரிங்களா? இப்போ ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட் பண்றோம். அதாவது நம்மளோட ஒரிஜினல் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தா, ஒரிஜினல் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கோம்? L inverse s square plus 2s minus 2 divided by s into s plus 2 into s minus 3ன்ற அந்த ப்ராப்ளத்தை ஏபிசின்னு பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஏ வேல்யூ என்னதுன்னு பார்த்தா 1/3 ஏ வேல்யூ வச்சிருக்கோம். தட் இஸ் 1/3. அப்போ ஏ. ஸோ 1/3 L inverse ஃபர்ஸ்ட் டேர்ம் 1/s. சரிங்களா? பிளஸ் பி வேல்யூ -1/5. பி வேல்யூ -1/5. L inverse ரெண்டாவது டேர்ம் என்னதுங்க? 1/s plus 2 பிளஸ் சி என்னதுங்க? 13/15. L inverse மூணாவது டைம் என்னதுங்க? 1/s minus 3. சரிங்களா? அப்போ 1/3 L inverse s. ஆன்சர்ல எப்போ 1/s ஆகும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் இல்லைங்களா? ஸோ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் கான்ஸ்டன்ட் நமக்கு இதுல தெரியும். லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எனி கான்ஸ்டன்ட் அப்படின்றது 1/s. அப்போ ஆன்சர் கொடுத்துருக்கோம். இப்போ கொஸ்டின் என்னது? c/s. c பேர் என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர் 1 தான். -1/5. ஸோ அடுத்தது L inverse s plus 2. அதாவது என்ன கொடுத்துருக்கோம்னா ஆன்சர்ல 1/s plus a எப்போ வரும்னு பார்க்கணும். ஸோ ஆன்சர்ல 1/s plus a வரணும்னா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e power -at இருக்கணும் இல்லைங்களா? லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e power -at யோட வேல்யூ தான் 1/s plus a. அப்போ என்ன கொடுத்துருக்கோம்? s plus 2 கொடுத்துருக்கு. s plus 2 கொடுத்துருக்கோம். அப்போ ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா e power ஆப்போசிட் சிம்பல் -2t. ஸோ தேர்ட் ஒன் 13/15. L inverse s -3 கொடுத்துருக்கு. அதாவது ஆன்சர்ல 1/s minus a இருக்கு. அப்போ ஆன்சர்ல s minus a இருக்கணும்னா ஃபங்க்ஷன் என்ன இருக்கணும்? e power plus at இருக்கணும். ஸோ plus at இருந்தால் தான் ஆன்சர்ல மைனஸ் போடுவோம். அப்போ e power plus 3t. ஏக்கான வேல்யூ plus 3t. சரிங்களா?